வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் find pure factorization of 1 minus 1 4 1 4 minus 2 1 4 2 1 minus 1 0. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். pure factorization method எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். நிறைய பேர் pure factorization method தான் கேட்டிருந்தீங்க. ஸோ மேபி இந்த எக்ஸாமில் ஒரு வேளை கேட்டாங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக பார்க்கலாம். சொல்யூஷன் as usual இதை நம்ம மொத்தம் 4 ஸ்டெப்பில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 given data, ஸ்டெப் 2ல் நம்ம ஃபைண்ட் அவுட் q வேல்யூ அண்ட் ஸ்டெப் 3ல் ஃபைண்ட் அவுட் r வேல்யூ, ஸ்டெப் 4ல் கன்க்ளூஷனை செக் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 given data. ஸோ let a equivalent to டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம காலம் வைஸ் தான் செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் A1 எடுத்துக்கலாம், செகண்ட் காலம் A2ன்னு எடுத்துக்கலாம், தேர்ட் காலம் A3ன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் as usual சேம் ப்ரொசீஜரில் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2 find orthonormal basis matrix by Gram-Smith method. ஸோ நம்ம Q மேட்ரிக்ஸ் பார்க்கணும், அது ஆர்த்தோனார்மல் பேசிஸ் சொல்லுவாங்க. Gram-Smith மெத்தடில் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு 3 காலம்ஸ் ஆர்டராக A1 A2 A3 எடுத்ததுனால இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம V1 V2 V3 நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ V1 மீன்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூவை அசம்ஷனாக எடுத்துக்கலாம் A1, அப்போ 1 1 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து V2ங்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். V2 பார்க்குறோன்னா A2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 A2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்ட்டு V1. ஸோ A2 மைனஸ் ஆல்ரெடி V1 வேல்யூ தெரியும். ஸோ V1ஓட A2வை கம்பைன் பண்ணணும். V1 நார்ம் வேல்யூ இன்ட்டு V1. இப்போ இதுக்கு ஏற்றபடி டேட்டாலாம் எழுதிக்கலாம். அப்போ A2ங்கிறது டேட்டா கிவனில் இருக்கும் -1 4 4 -1 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 வேல்யூ. V1 தான் நம்ம A1 தான் அசம்ஷனாக எடுத்திருக்கோம். ஸோ 1 1 1 அண்ட் A2ங்கிறது இப்போ எடுத்திருக்க வேல்யூ டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் V1 கோஎஃபிஷியன்ஸ், தட் இஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்டு V1 வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கலாம். இன்னர் ப்ராடக்ட் சிம்பிள் மூவ் பண்ணோம்னா நம்ம டிரான்ஸ்போஸால் செகண்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 1 1 1. இங்கே ஆர்டர் -1 4 4 -1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 + 1 + 1ங்கிறப்ப 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு எழுதுகிறப்ப இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் மூவ் பண்ணிடலாம். இல்லை ஸ்கொயர் ரூட் வேல்யூ 2 ஸ்கொயருக்கு பார்த்தாலும் சரி, நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் 4 தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இப்போ இதை நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ரோ 4 காலம் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் எடுத்திங்கன்னா என்ன இருக்கலாம், -1 + 4 + 4 -1 டிவைடட் பை 4 இன்ட்டு இந்த வேல்யூ. இதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா 8 - 2ங்கிறப்ப 6/4 இன்ட்டு 1 1 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணோன்னா -1 4 4. இதை சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கு வந்திருக்க ஆன்சர் 3/2 இன்ட்டு 1 1 1 1. இந்த 3/2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே 1ங்கிறப்ப நம்ம 3/2 3/2 3/2 3/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டர்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -1 - 3/2னா -5/2, 4 - 3/2னா 5/2, தட் இஸ் 4 - 3/2. அப்போ நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். 2னா 8 - 3 5/2. இதே மாதிரி தான் 4 - 3/2, இங்கே -1 - 3/2. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்திருக்க ஆன்சர் V2ஓட வேல்யூ -5/2 5/2 5/2 -5/2. இப்போ V2 பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இதோட நார்ம் வேல்யூவும் இதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் நம்ம லைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நார்ம் ஆஃப் V2ங்கிறப்ப -5/2 ஸ்கொயர் ப்ளஸ் 5/2 ஸ்கொயர் ப்ளஸ் 5/2 ஸ்கொயர் ப்ளஸ் -5/2 ஸ்கொயர். இதை எடுத்திங்கன்னா 25/4 25/4 ப்ளஸ் 25/4 ப்ளஸ் 25/4 மைனஸாக இருந்தாலும் நமக்கு ஸ்கொயருங்கிறப்ப பாசிட்டிவாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 100/4, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ நார்ம் ஆஃப் V2 வேல்யூ 5. ஒரு ப்ராப்ளத்தில் V2 பார்த்தீங்கன்னா V2க்கு அடுத்து நார்ம் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இப்போ V2 பார்த்தாச்சு. அடுத்து V3 பார்க்கணும். V3 ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா V3 which is equivalent to A3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர்னு எழுதணும். இல்லைனா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 V2 ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இன்ட்டு V1 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இன்ட்டு V2. ஸோ இப்போ A3 வேல்யூ எழுதிக்கோங்க. மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 வேல்யூ A3 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 4 இன்ட்டு V1 மைனஸ் இங்கே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 வேல்யூ V2 இப்போ பார்த்துருக்கிற வேல்யூ இன்ட்டு A3ங்கிறது நம்ம இப்போ நோட் பண்ணியிருக்கிற வேல்யூ டிவைடட் பை ஆல்ரெடி நம்ம நார்ம் ஆஃப் V2 வேல்யூ 5ன்னு பார்த்தோம். இங்கே இன்னர் ப்ராடக்ட் பேஸ்டாக பார்த்தா ஸ்கொயர் போடணும். ஸோ 5 ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியம். ஸ்கொயர் சில இடங்களில் போடாமல் விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பே நமக்கு தப்பாயிடும். இன்ட்டு V2.
இதை ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னர் ப்ராடக்ட் சிம்பிளை நம்ம மூவ் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு டிரான்ஸ்போஸ் இன்ட்டு தட்ஸ் வேல்யூ நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குமோ. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் வேல்யூக்கு எடுத்திங்கன்னா 1 1 1, இங்கே 4 minus 2 2 0 divided by 4 into that's value minus செகண்ட் வேல்யூக்கு இந்த வேல்யூக்கு நீங்கள் இன்னர் ப்ராடக்டில் மூவ் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போஸ் வேல்யூ -5/2 5/2 5/2 -5/2 இன்ட்டு செகண்ட் வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. டிவைடட் பை 25 5 ஸ்கொயருங்கிறப்ப 25 இன்ட்டு V2 எழுதியாச்சு. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ A3 இதை ஃபஸ்ட்டு எதுவுமே செய்ய வேணாம், ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணதுக்கு வந்திருக்க ஆன்சர் 4 - 2 + 2 + 0 டிவைடட் பை 4 இன்ட்டு V1. அடுத்து இந்த ஆர்டரை மல்டிப்ளை பண்ணதுக்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் -20/2 -10/2 + 10/2 -0 டிவைடட் பை 25 இன்ட்டு V2 எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு வந்திருக்கிறது 4/4 வந்திருக்குமா, மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ 4/4ங்கிறப்ப 1 நோட் பண்ணிக்கலாம். அப்போ 1 இன்ட்டு தட்ஸ் வேல்யூ. இந்த ஆர்டரில் ஒர்க் அவுட் பண்ணும்போது -10/2 + 10/2 கேன்சல் ஆகிடும். அப்போ -20/2 தட் இஸ் -10. ஸோ -1/2 மைனஸுங்கிறப்ப நம்ம ப்ளஸ்ன்னு நோட் பண்ணிக்கலாம். அப்போ +10 கீழே டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ 25 இன்ட்டு இந்த வேல்யூ. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 10/25 நம்ம என்ன எழுதிக்கலாம், 2 5s are 10 5 5s are 25. ஸோ 2/5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 5/2 தான் எல்லா ஆர்டர்லேயுமே இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா -1 1 1 -1. ஸோ ஒவ்வொரு ஆர்டராக மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ண ஆர்டரை எழுதிக்கும். ஸோ இப்போ இங்கே சப்ட்ராக்ஷனு அண்ட் அடிஷன் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணால் 4 - 1 3 3 - 1 2. அடுத்து -2 -1 -3 ப்ளஸ்ங்கிறப்போ -2 2 - 1 1 1 + 1 2. அடுத்து 0 - 1 -1 -1 இன்ட்டு -1 -2. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் B3 வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம V3 கேல்குலேஷன் பார்த்துருந்துருக்கணும். ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க, ஃபார்முலாவில் தெரிஞ்ச டேட்டாவெலாம் எடுத்து எழுதுனாலே நமக்கு V3 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிடும். V3 பார்த்ததுக்கு அடுத்து இங்கேயே நீங்கள் நாம் வேல்யூ பார்த்துட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ √2² + -2² + 2² + -2². இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்றது 4 + 4 + 4 அப்படிங்கிறப்ப √16 தட் இஸ் 4. தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ ஆர்த்தோநார்மல் வெக்டார்ஸ் மேட்ரிக்ஸ் ஆர்டரில் எழுதலாம். தட் இஸ் நார்ம் ஆஃப் V1ங்கிறது √, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V, Vன்னு எழுதுறது. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நார்ம் ஆஃப் V1 வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா √4 வந்தது 2. நார்ம் ஆஃப் V2 √25 வந்தது தட் இஸ் 5. இப்போ நார்ம் ஆஃப் V3 வேல்யூ இங்கே வந்தது √16 தட் இஸ் 4 எடுத்து எழுதியாச்சு. ஸோ V1 V2 V3யோட நாம் வேல்யூஸும் நம்ம தனித்தனியாக எழுதியாச்சு. அப்போ Vங்கிற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவை. Vங்கிற மேட்ரிக்ஸ்னால் V1 V2 V3. V1ங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற காலம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 1 1 1 1. அடுத்து V2ங்கிறது செகண்ட் பார்த்த வேல்யூ -5/2 5/2 5/2 -5/2. V3ங்கிறது இப்போ இந்த ஸ்டெப்புக்கு முன்னால் நம்ம பார்த்த வேல்யூவை தட் இஸ் 2 - 2 2 -2. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் V மேட்ரிக்ஸ். இதுலேருந்து தான் இப்போ நம்ம Q பார்க்கணும். Finally, Q which is equal to V1 by norm of V1, V2 by norm of V2, V3 by norm of V3. ஸோ எழுதியாச்சு. இப்போ V1 வேல்யூவில் அந்த நம்ம V மேட்ரிக்ஸில் எழுதிருக்கோம்ல டிவைடட் பை நார்ம் வேல்யூ பேஸ்டாக எழுதுனா நமக்கு வர ஆன்சர் 1/2 1/2 1/2 1/2. அடுத்து V2 ஆர்டர் டிவைடட் பை நார்ம் ஆஃப் V2 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்திருக்க ஆன்சர் -1/2 1/2 1/2 -1/2. V3 டிவைடட் பை 4ஆல் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க ஆன்சர் 1/2 -1/2 1/2 -1/2. இதுதான் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் Q மேட்ரிக்ஸ் வேல்யூ. Q மீன்ஸ் ஆர்த்தோநார்மல் மேட்ரிக்ஸ் வேல்யூ. ஸ்டெப் 2ல் ஃபைனல் ஆன்சர் Q மேட்ரிக்ஸ் வேல்யூ தான். Q3 அடுத்து ஸ்டெப் 3 அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது R வேல்யூ பார்க்கணும். ஃபைண்ட் R மேட்ரிக்ஸ். ஸோ R வேல்யூ பார்க்கணும். நமக்கு ஃபார்முலா A = QR Factorization or Decomposition Method கான்செப்ட். ஸோ இப்போ இதில் Q வேல்யூ பார்த்தாச்சு, A வேல்யூ தெரியும், ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ R தேவைன்னா Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏன்னு நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Qக்கு டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி Q பார்த்தாச்சு, இதோட டிரான்ஸ்போஸ் எழுதிக்கோங்க. ஸோ வந்திருக்க ஆன்சர் 1/2 1/2 1/2 1/2 -1/2 1/2 1/2 -1/2 1/2 -1/2 1/2 -1/2 அண்ட் A கிவன் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 + 1/2 + 1/2 + 1/2. செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/2 + 4/2 + 4/2 -1/2. தேர்ட் வேல்யூ 4/2 -2/2 + 2/2 + 0. ஸோ இந்த மாதிரி தான் செகண்ட் ரோ தேர்ட் ரோ பேஸ்ட் ஆன் காலமில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில்
2 3 2 0 5 minus 2 0 0 4. இதுதான் நமக்கு ஃபைனலாக வந்திருக்கிற ஆர் மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் அவர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வந்தாலே இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் பியூர் டீகாம்போசிஷன் ஆர் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நமக்கு வரணும்னு தெரியும். ஸோ ஸ்டெப் 3ல நமக்கு ஆர் வேல்யூ நம்ம பார்த்தாச்சு. ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் பார்க்கலாம். A ஈக்குவலன்ட் டு QR. Qவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆரோட வேல்யூ இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் எழுதுங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற ஃபைனல் ஆன்சர் 1 -1 4 1 4 -2 1 4 2 1 -1 0. This is our given value A. அப்போ நம்ம ப்ராப்ளத்தில் கன்வெர்ட் பண்ண Q அண்ட் R ஃபேக்டரைஸ் தான் மாற்றின வேல்யூஸ்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளே வரலாம். ஒரு வேளை எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நான் இந்த ப்ராப்ளத்தில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் ஸ்டெப் 4 எழுதுறது. இவ்வளோ தான் QR ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணாலும். நம்ம இந்த டைப்பில் மொத்தம் 2 ப்ராப்ளம் இப்போ பார்த்துருக்கோம். தேர்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது யூனிவர்சிட்டி கொஷினில் கொடுத்த ப்ராப்ளம். ஸோ கண்டினியூவாக நீங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மெயில் அனுப்புங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு எழுதுங்க. செகண்ட் டைம் ஜஸ்ட்டு கொஷினை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்களாக ஸ்டெப்ஸ் எழுதி நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரியலைன்னா நீங்கள் திருப்பியும் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்டெப்ஸோட கன்க்ளூஷன் எப்படி வருது, எந்த ஆர்டரில் ஃபைனல் ஆன்சர் வரணுங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னால் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.